இலங்கையை வாட்டியுள்ள கடும் கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் இதுவரை 50க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகளை ஏற்படுத்தியுள்ளன. பலி எண்ணிக்கை குறைந்தது 56 எட்டியுள்ள நிலையில் 21 பேரை இன்னமும் காணவில்லை. டிட்வா புயலின் தாக்கத்தால் சில பகுதிகளில் 300 மில்லிமீட்டர் வரை மழை பதிவாகி வெள்ளம் கரை புரண்டோடியது. குறிப்பாக படுலா, நுவாரா எலியா உள்ளிட்ட மலையக பகுதிகளில் வீடுகள் தரைமட்டமாகி சாலைகள் முடங்கியுள்ளன. ஆயிரக்கணக்கானோர் தற்காலிக நிவாரண மையங்களுக்கு மாற்றப்பட்டனர். பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இருந்தும் மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. மழை தொடரக்கூடும் என்பதால் மேலும் நிலச்சரிவுகள் ஏற்படும் அபாயம் குறித்து அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அபாயமுள்ள பகுதி வாழ் மக்கள் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். இந்த பேரழிவை கருத்தில் கொண்டு அண்டை நாடான இந்தியா உடனடி நிவாரணப் பொருட்களை அனுப்பியுள்ளது. ஆபரேஷன் சாகர் பண்டு எனப்படும் மனிதநேய நடவடிக்கையின் கீழ் இதுவரை 6.5 டன் எடையில் உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய உதவிப் பொருட்கள் உள்ளிட்ட அவசர தளவாடங்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டன. கடல்வழி அண்டை நாடு என இந்தியா குறிப்பிட்டுள்ள இலங்கைக்கு இந்த பேரிடர் காலத்தில் முழு ஆதரவு வழங்கப்படும் என இந்திய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, கால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.